ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதியின் இசை நிகழ்ச்சி தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி இலங்கையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு திரும்பிய இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதியை ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனர். ரசிகர்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட ஆதியை மீட்டு காரில் ஏற்ற பவுன்சர்கள் திக்குமுக்காடினர். இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மாநில அரசுக்கு அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை 400 கோடி ரூபாய் வரி செலுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை ரூபாய் 400 கோடி வரி செலுத்தியுள்ளதாக அறக்கட்டளையின் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார். இதில் சரக்கு மற்றும் சேவை வரியாக ரூபாய் 270 கோடியும் பிற வரி வகைகளின் கீழ் ரூபாய் ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் 130 கோடியும் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற குல்மார்கில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. வீடுகள், மரங்கள், செடிகள், வாகனங்கள் அனைத்தும் பனியால் மூடி கிடக்கின்றன. நிலப்பரப்புகள் முதல் பசுமையான காடுகள் வரை அனைத்தும் பனி படர்ந்து காட்சியளிக்கின்றன. குல்மார்கில் திரும்பும் திசையெல்லாம் வெண்பனிமயமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர்.